ஏற்காடு அருகே குடியிருப்பு பகுதியில் புதிதாக டாஸ்மாக் கடை மற்றும் பார் அமைக்க முயற்சிக்கும் திமுக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு பிரதான சாலையில் உள்ள கோரிமேடு பொன்னகர் பகுதியில் 2 அரசு டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இதற்கு முன்பாக புதிதாக டாஸ்மாக் கடை மற்றும் பார் அமைக்க திமுக பிரமுகர் ராஜா என்பவர் நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே 2 அரசு மதுபான கடைகள் இருக்கும் நிலையில் கூடுதல் டாஸ்மாக் கடை அமைக்கப்படுவதால் தங்களுக்கு மேலும் பிரச்சனை ஏற்படும் என்று அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியிருப்பு வாசிகள் இன்று புகார் மனு அளித்தனர். மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பெரும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஏற்கனவே இருக்கிற கடைக்கே நாங்கள் வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ரொம்ப எல்லாம் குடிச்சிட்டு பாட்டிலாம் உடைக்கிறாங்க. நாங்கள் யாரும் பொம்பளைங்க இருந்தால் போக முடியல, வர முடியல. ஸ்கூல் பிள்ளைங்கெல்லாம் எல்லாம் அதில் தான் போகணும் வரணும். எல்லாம் கோயிலுக்கு போகிறதுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எல்லாருமே நாங்கள் அங்கே தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் போக முடியல. அவங்க வண்டி நிறுத்திக்கிட்டாக்க எங்களால் எங்கேயுமே கிராஸ் பண்ணி போக முடியல. அதுதான் பிரச்சனை. இப்போ அவங்க வேணான்னு சொல்லியிருக்கிறோம். அதை மீறி அவங்க இது பண்ணாங்களா நாங்கள் பெரிய போராட்டம் பண்ணுவோம். வைக்கக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணுறோம். குழந்தை குட்டிங்கெல்லாம் வச்சுக்கிட்டு எங்களால் இருக்க முடியாது. அதுக்காக தான் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். இல்லையா நாங்கள் தற்கொலை பண்ணிக்கிற சூழ்நிலை தான் வரும். ஃபைனான்ஸ் ராஜா கொண்டப்பனாங்க மட்டும் ஃபைனான்ஸ் ராஜா தான் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கோம். கட்சியில் இருக்கிறார். டிஎம்கே கட்சியில். இதனால உங்களுக்கு என்னமா பாதிப்பு? வண்டியெல்லாம் எங்களுக்கு ரோட்டில் நிறுத்த முடியாது, மேலே வர முடியாது. எல்லா வண்டிகளும் கொண்டு வந்து முன்னாடியே நிறுத்திடுறாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. வைக்கக்கூடாது, கடையே வைக்கக்கூடாதுங்க முன்னாடி. அதுக்கு தான் நாங்கள் போராட்டம் பண்ண வந்திருக்கிறோம். கலெக்டர்